ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நேற்று வந்து பீச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரவே 12 o'clock ஆகிடுச்சு. நேற்று வந்து பீச்சுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரவே வந்து 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா வந்து எல்லாருமே சேர்ந்து பரோட்டா தான் போட போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. பரோட்டா போட ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த பக்கம் பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து மிக்சிங் எல்லாமே. நீ வந்து கேமராக்கு வந்து மிக்சிங் போய் பரோட்டா திருப்பி போடுறதே நான் தான். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. ஆமா, இதுக்கு பேரு சரி திருப்பி போடுறது நானு. ஓகே, சிட்டி சிம்பிளா வச்சு அடி புடிச்சிர கூடாது. அடியே புடிச்சிர கூடாது. இப்ப பாருங்க அடியே பிடிக்க கூடாதான். எப்படி போட்டு எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பரோட்டா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படியே பெட்ஷீட் மாதிரி வருது. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசு. ஐயோ, ஓட்ட விழுந்துச்சு. ஓகே, பரோட்டா அப்படியே இந்த பக்கம் வந்து கிரேவிக்கு வந்து இது வறுத்து அரைச்சி ரெடியா இருக்கு. இது சிக்கன், இங்க பரோட்டா. 1 hour later. கைஸ், இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போறோம். பரோட்டா ரெடி, குருமா ரெடி, சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி. கறி தனியா இருக்காமே, நல்லா இருக்கு. ஊர்னா நல்லா, ஆனா ஊர்னா மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. களி மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பாருங்களேன். இத ஊறிடுச்சுன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படிதான் இருக்குமா? சரி, இப்படிதான் இருக்குமா. பெப்பர் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். சூடா இருக்கு. இந்த வாட்டி பரோட்டா கொஞ்சம் சொதப்பிடுச்சு, ஆனா குழம்பு சூப்பரா வந்துச்சு. பரோட்டா உடஞ்சு ஐயோ, பரோட்டா மாஸ்டர் கோவமாகறாங்க. ஆமா, கடையில கொடுத்த மாவு தான் தப்பு. ஆக்சுவலி பரோட்டா மாஸ்டர் மேலும் தப்பு இல்லை, என் மேலும் தப்பு இல்லை. மாவு தான் நமக்கு பிரச்சனை. ஆமா, கடைக்காரன் ஏமாத்தி தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கல்லே பத்தல. பரோட்டா போட சொன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது என்னன்னே தெரியல. இது நானா பரோட்டான்னு சொல்லி என்னமோ அப்பளம் கொடுத்துருக்காங்க. இது குருமா, இது வந்து சிக்கன் கிரேவி. ஒரே சத்தமா இருக்கு, என்னால பேச முடியல. ஸோ நம்ம சாப்பிடல. இல்லை, அப்பளம் மாதிரி தான் இருந்துச்சு, அதனாலதான். The next day. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3rd day. ஸோ இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னா வந்து மறந்து போயிடுறேன் அடிக்கடி. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஸோ இன்றைக்கி வந்து குவாஞ்சூவில் இருக்க பேம்பு ஃபாரஸ்ட் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி வந்தோம். யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டன் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். போகலாம். ஸோ 5 நாள் லீவில் வந்து 2 நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து டேகூவில் இருக்க பீச் போனோம். அண்ட் நேற்று பார்த்திங்கன்னா கெட் டுகெதர் வச்சு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்து குவாஞ்சியில் இருக்க பேம்பு ஃபாரஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு பிளான்னு. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் கிளம்பியிருக்கோம். ஸோ இன்னும் 2 நாள் இருக்குது லீவ் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதான் பிளான். இதுதான் வந்து யூனிவர்சிட்டி ஃபவுண்டன். ஸோ இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஜொன்ஜூ. ஸோ ஜொன்ஜூலேருந்து குவாஞ்சூ போகிற வழி வந்து அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் க்ளவுடியாக இருந்தனால நல்ல சாங்ஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம். இதுதான் அந்த நான் சொன்ன பேம்பு
நான் பேம்பு ஃபாரஸ்ட் நினச்சேன், ஆனால் இது பேர் வந்து பேம்பு கார்டனாமா. ஸோ உள்ளே போகலாம். பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் மேலே ஏறணும் போல், ட்ரெக்கிங் மாதிரி. காடாக தான் இருக்குது. ஒருவேளை மேலே போனால் ஏதாவது இருக்கும் போல், இருக்கும்னு நினைக்கிறேன். போய் தான் பார்ப்போமே. ஏதோ அங்கே என்னமோ இருக்குது. இதோ இங்கே என்னமோ இருக்குது. இங்கே தான் காஃபி ஷாப் இருக்கு. கீழே இருந்தாங்க காட்டின கம்போஸ். காஃபி குடிக்க போகிறோம் இங்கே. இதோ வராங்க பின்னாடியே. சேர் கூட பேம்பூல தான் இருக்கு. இதோ இதுதான் காஃபி ஷாப். ஸோ இங்கே காஃபி வாங்கிட்டு அப்புறமா மேலே நடக்க வேண்டியதான். ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. பயங்கரமாக கூட்டமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால தான் வெளியே வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பேம்பு லாட்டே தான் வந்து ஃபேமஸ் ஆமாம். ஸோ அதனால் பேம்பு லாட்டே ட்ரை பண்ணலாம் சொல்லிவிட்டு அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், கொரியா கிருஷ்ணன் இங்கே பாருங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதான் கொரியாவில் வந்து கிருஷ்ணர் போல். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். காத்தோடு குழலாக ஆட கைஸ் வந்துச்சு காஃபி. இதுதான் வந்து பேம்பு லாட்டே கோல்டு ஐஸு. இது வந்து ஐயோ பேம்பு லாட்டே ஹாட்டு. க்ரீன் டீ லாட்டே மாதிரி தான் இருக்கான். இதுதான் வாட்டர் பாட்டில். யார் சாமி இவன்? இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, என்னமோ தெரில. கைஸ் நடக்க ஆரம்பித்தாச்சு. பேம்பு லாட்டே நல்லாயிருக்கு. ஸோ லாட்டே குடிச்சிட்டே நடக்க வேண்டியதான். இது வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, இந்த பேம்பு இருக்குல்ல, இந்த பேம்புவை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி என்னமோ பண்ணுவாங்க போல தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. க்ரீன் டீ லாட்டே விட கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. குடிச்சிட்டு அப்படியே மலை ஏற வேண்டியதான். இங்கே யாரையும் காணோம். பேபி கூட்டிகிட்டு வரனால எல்லாம் ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து போயிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. சீனிக் பிளேஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரெஸ்ட் ஏரியா, டாய்லெட்டு தான் இருக்குது பக்கத்தில். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி தான். சும்மா ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இந்த ஏரியாலலாம். இன்னும் ஏற முடியலையா? ஆக்சுவலி பாண்டா ஃபால்ஸ்ன்னு சொல்லி அங்கே போட்டிருந்துச்சு. நான் கூட உண்மையான பாண்டா இருக்கும்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா இதோ அங்கே நிற்கிதே, அதுதான் பாண்டாவாம். அதான் பாண்டா ஃபால்ஸ் ஆமாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. வேர்க்குது வேற. ஸோ அதனால் வந்து இது ரோட்லேருந்து பொறுக்கி விசிறிட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. பயங்கரமாக வெக்க, பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம். அடுத்து நான் வேறு என்னென்னமோ பிளான் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு. அங்கே குழந்தை அழகாக இருக்கு. ரொம்ப ஸ்லோப்பாக இருந்ததா, சுத்தமாக ஏறி இறங்க முடியல. ஸோ ஒரு வழியாக ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு ஏறி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பேம்பு ஃபாரஸ்ட் உள்ளேயே இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கேம்ஸ் இருக்கான் ஃபுல்லாக. ஸோ அதை தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே. நல்லாயிருக்கு. வாவ். ஸோ இந்த இடத்துல தான் கேம்ஸ் இருக்குது. நம்ம உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். வா. இது நம்ம நினைச்சிட்டு ஏதாவது போட்டோம்னா இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலி கொரியன் ட்ரெடிஷ்னல் கேம் ஆமா. இந்த பேம்பு ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஹோல்குள்ளே வந்து கரெக்டாக போடணுமா, ஏதாவது நினச்சிக்கிட்டே போடணுமாமா. அது வந்து ஏதோ ஐதீகம்னு சொன்னாங்க, அவ்வளோதான்.
ஒன்று கூட நீங்கள் போடுற ஒன்று கூட நான் ஒன்று போடுறேன். ரொம்ப நேரமாக போட்டுட்டு தான் இருக்கும். உழுகாது போலையே, இங்கே நின்று தான் போடணும். ஐயோ போடு. Many unbearable hours later. காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. பேம்பு ஃபாரஸ்ட் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்னன்னா, ஸோ இப்போ வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை பேம்பு ஃபாரஸ்ட் போயிட்டு வந்துட்டு இப்போது வீட்டில் டீ குடிச்சிட்ருக்கோம். என்னன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டில். மேபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணும்னா நல்லா இருக்குமே தவிர பேபி வந்து என்னன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே மேலே போயிட்டு கீழே இறங்குறோம் அவ்வளோதான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அங்கே நல்லா இல்லை. ஸோ 5 days லீவில் வந்து 3 நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு என்ன பிளான்ன்றது இப்போ வரைக்கும் இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ பார்ப்போம். அண்ட் இப்போ டின்னர் பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணா வீட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த டின்னரோட இன்னைக்கு டே ஓவர் கைஸ். வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு விடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ நைட்டு ஃபுல்லாக வீடியோ வந்து காய்ச்சி விளாண்டோம். மார்னிங் எந்திரிச்சோடனே ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ணா வீட்டில். ஏன்னா அக்காவும் தங்கச்சியும் வந்து வேறு சிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி நாளே ட்ராவல் பண்ணி போனால் தான் வந்து டிராஃபிக் இல்லாமல் போகலாம். கொரியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஹாலிடே. ஸோ எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆகி அவங்கவுங்க ஹோம் டவுனுக்கு போயிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் வரப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பாப்புலேஷனுமே வந்து சோலில் இருக்கனால சோலுக்கு தான் ரிட்டர்ன் ஆவாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்ம ப்ரையராக போகிறது ரொம்ப நல்லது. நார்மலாக பார்த்திங்கன்னா சோல்லேருந்து பூசான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி 4 hours தான். பட் எங்களுக்கு நியூஸ்லேயே வார்னிங் கொடுத்துட்டாங்க 12 hours மேலேயே ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வெக்கேஷன்றனால. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் போகிற ரூட்டை வந்து மேப்பில் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ டிராஃபிக் கம்மியாகுதா அப்படின்றத நம்ம லைவ் மேப்பில் செக் பண்ணிக்கலாம், லைவ் கேமராஸில். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சேஃபாக வந்து அனுப்பி விட்டுட்டோம். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இப்படி தான் என்னோடய 5 days வெக்கேஷன் வந்து போச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.